ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆர்கே நகரில் தினகரன் மதுசூதனன் இடையே நேரடி போட்டி என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த ஆர்கே நகர் தேர்தல் களம் நாளுக்கு நாள் அதோடைய சூடு அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதுல நேற்று பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர்களுடைய தரப்பில் அவை தலைவராக சொல்லப்படக்கூடிய மூத்த தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட அத்தனை வேட்பாளரும் நமக்கு தெரிந்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திரு தினகரன், திரு மதுசூதனன், அதே போல திரு மருது கணேஷ் திமுகவிலிருந்து, தேமுதிகவிலிருந்து திரு மதிவாணன், இப்படி பல்வேறு தரப்பு கேண்டிடேட்ஸையும் நாம் பார்க்க முடிகிறது. தீபா அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவர்களும் இந்த ஒரு வேட்பாளராக களமிறங்குகிறார். அதை தாண்டி மக்கள் நல கூட்டணி களமிறங்க போகிறதா, பாஜக வேட்பாளரை அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சோ ஒரு பலமுனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. ஆர்கே நகரில் ஒரு பெரிய சூடான களமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சூடான களத்தின் இடையே இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு போக போகிறது என்பது ஒரு பிரதானமான முக்கிய கேள்வியாக எழுந்துள்ளது. நேற்று பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பில் ஒரு புதிய மனுவும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று. ஏற்கனவே சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது என்பதற்கான ஒரு மனுவை அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருந்தார்கள். அது அடுத்த கட்டங்களாக பரிசீலனை இருந்தது. தற்போது இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு தனி மனுவையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் அடுத்த கட்ட விசாரணைக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்க போகிறது, தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறது, மார்ச் 22ஆம் தேதி அன்று ஒரு ஹியரிங், அதாவது இரு தரப்பினரும் நேரடியாக ஆஜராகி தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹியரிங் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் இரு தரப்பினரையும் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக தரப்பில், அதாவது திரு தினகரன் அவர்களுடைய தலைப்பில் எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் இந்த ஹியரிங்க்கு வருவதற்கு என்ற விஷயமும் கேட்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 22 தற்போதைய நிலையில் இந்த ஹியரிங் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. ஆக இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? மார்ச் 23க்குள் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தெரிய வந்து விடுமா? அப்படி தெரிய வரவில்லை என்றால் இருவருக்குமே கிடையாது என்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள். இந்த ஒரு இரட்டை இலைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் இறுதியில் வெற்றி பெறப் போகிறது திமுகவாக இருக்க போகிறதா? இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இழுபறி திமுக வேட்பாளருக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்த போகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் நேயர்களே. ஆர்கே நகர் தேர்தல் இரட்டை இலை சின்னமும் சிக்கலும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்த மக்களின் ஒருவரான திரு தமிழ் அழகன் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கோவையிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி அவர்கள் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் நிகழ்ச்சியை திரு தமிழழகன்ட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட தொகுதியோட தேர்தல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கு. அதுல இப்போ பிரதானமா வந்திருக்கிற ஃபைட், நம்ம இன்னைக்கு இருக்கிற ஃபைட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அறிவித்திருக்கக்கூடிய கடைசியா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் திரு மதுசூதனன், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பா அறிவிக்கப்பட்டிருக்காரு. சோ திரு தினகரன், திரு மதுசூதனன், திரு மருது கணேஷ், தீபா அவர்கள் இருக்காங்க. தேமுதிக சார்பில் ஒரு வேட்பாளர் இருக்காங்க. இன்னும் சில கட்சிகளும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரை இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி, இந்த 4-5 வேட்பாளர்களை பற்றிய உங்களுடைய பார்வை, யார் இவங்களும் ஒரு பெட்டர் சாய்ஸா இருப்பாங்களே அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், அதாவது மதுசூதனன் அந்த தொகுதியை சார்ந்தவர். முதல் பாயிண்ட், தொகுதி மக்களுடைய அடித்தட்டில் பூராருக்கும் எல்லாருக்குமே நல்ல பழக்கம் இருக்கும். எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. சில தெருக்களில் போய் டீ கடையில் நிப்பாட்டி இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி இந்த டீ கடையில் டீ குடிச்சிருவதற்கு பேரை சொல்லி கூப்பிட்டு வருவார், பேசுவார். அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 1972 அவர் ஃபீல்டு ஒர்க்கர். அந்த ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆருக்கு முதல்ல கலைமன்றம்னு வச்சதே அவர் தான். அவங்க குரூப் அதை வட சென்னையில் தான் எம்ஜிஆருக்குன்னு ஒரு கலைமன்றம் அப்படின்னு ஆரம்பித்து அது ரசிகர் மன்றமாக பிற்காலத்தில் டெவலப் ஆகிறதுக்கு இருந்துச்சு. எம்ஜிஆரோடு அவருடைய தொடர்புகள் இருந்தது. மதுசூதனை பொறுத்தவரை அந்த ஏரியாவுக்கு எல்லாருமே பழக்கம். இவரை வச்சுட்டு சேகர் பாபு அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் நின்னாரு. அப்போ அவருடைய அவருக்கு ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு கேண்டிடேட்டா நீங்க பாக்குறீங்க. மற்றவர்கள் திரு தினகரன், திரு மருது கணேஷ் ஓரளவு அவங்க அம்மா கூட டிஎம்கேல அந்த காலத்துல இருந்து இருக்காங்க. பார்வதி நாராயணசாமின்னு பேரு. அவங்க எல்லாம், அதாவது டிஎம்கே அந்த காலத்துல இருந்து இருந்த செயல்பாடுகள்ல இருக்காங்க. அந்த மருது கணேசன் களத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க ஃபேமிலி, அவரும் நல்ல
ஒரு லாயர் மட்டும் இல்லாம தொகுதியில குடியிருக்காரு. அந்த ஏரியாவிலே ரவுண்டு அடிக்கடி எல்லா பிரச்சனைகள் தெரியும். ஓரளவு மற்றபடி யாரு ஜெயிப்பாங்க அப்படி டிடிவி தினகரனை பத்தி நமக்கு தெரியாது, அந்த மக்களுக்கும் தெரியாது, இனிமேல்தான் தெரிய வரும். அப்படி எப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத. இப்போ அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளரா அவர் இருக்காரு, அவர் அந்த பதவியில இருந்துட்டு கண்டெஸ்ட் பண்றாருன்னு போது அவர் ஒரு வலுவான கேண்டிடேட், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நீங்க பாக்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஏடிஎம்கே அப்படிங்கறது அங்க அந்த தொகுதியை பொறுத்தவரை இப்ப ரெண்டா பிளந்திருக்குன்னு சொன்னாலும் அதிகபட்சமான இப்ப ஒரு பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னா ஒரு தெருவில் ஒவ்வொரு தெருவுலையும் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 10 வேன் பிடிச்சு வர்றாங்க அந்த இதில் கலந்துக்கிறதுக்குன்னு. அப்போ பன்னீர்செல்வத்துக்குன்னு உரிய டீம் அதிகமாக தெரியுது எங்களுடைய பார்வைக்கு. நாங்கள் ஐஓசி அந்த நேதாஜி ஏரியாக்களில் பூரா கட்சிக்காரங்களில் அதிகமாக, அதாவது தொண்டர்கள் மத்திய மக்கள் ஓட்டு போடுற மக்கள் வந்து அதிகமாக பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு மாதிரி எனக்கு. இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால அவர்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய அவர்களுடைய அண்ணன் மகள் தீபாவே நேரடியா போட்டிடுறாங்க. அவர்களுடைய வாரிசு நான் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான, ஏன்னா அவங்க குடும்பத்தினர் அவங்களுடைய ரத்த உறவு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கான. அது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல சொல்லும் போது தீபா அப்படின்னா ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள்ங்கிற ஒரு இது. அந்த பன்னீர்செல்வம் வர்றதுக்கு முன்னால அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. உண்மையிலே வந்து எல்லா வீடுகள்லையுமே வந்து அம்மாவுக்கு மக மாதிரி தான் இது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எங்க தொகுதியிலே இருக்கிறவங்கள நிறைய பேர் அங்கே போய் பார்த்து இது மாதிரி இது பண்ணாங்க. இடையில அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவருடைய டர்ன் வந்துச்சுல, அது போயிருச்சுல. அதுக்கு பிறகு வந்து நடப்பதே வேற. தீபா ஆதரிச்சிருந்தவங்களா இப்ப இவர ஆதரிக்கிறாங்க. தீபாவுக்குன்னு ஒரு அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஷிஃப்ட் ஆனது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டா செய்யறதுக்குரிய ஆட்கள் யாரும் இல்ல அந்த தொகுதியிலையும் இல்ல. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் இப்போ ஏடிஎம்கேனா ஒவ்வொரு தொகுதியிலையும் இத்தனை பேர், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ஒவ்வொரு கவுன்சிலர், உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. இந்த ஒரு பிரச்சனையில் நேர்களே தேர்தல் ஆணையத்துடைய பங்கு என்னவாக இருக்க போகிறது, தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்க போகிறது என்பது ஒரு பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதற்கான சில தெளிவுகளை நாம் பெறவிருக்கிறோம். இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால் சுவாமி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு சில தெளிவுகளை பெறலாம். வணக்கம் திரு கோபால் சுவாமி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, இது போன்ற ஒரு கட்சியில 2 ஃபேக்ஷன், 2 பிரிவு அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வரும்போது என்ன மாதிரியான சட்டங்களின் அடிப்படையில், என்ன மாதிரியான ப்ரொசீஜரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்? இதற்காக தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? அந்தந்த அவங்க தேர்தல் ஆணையம் வந்து பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றச்சு அந்த பார்ட்டிக்கு உள்ள விதிமுறைகளை அவங்க தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கிறார்கள். இப்ப இந்த 2 அணிகள்ல வந்து அவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த விதிமுறைகளின் படி அவர்கள் ஒவ்வொரு அணியும் எதிரணியில் இருக்கிற செயலர்களையோ அல்லது ஆபீஸ் பேரர்ஸ் அவங்க இந்த விதிமுறைகளின் படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அதனால் அவர்களுடைய எந்த செயலும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அதுல வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். இன்னார் வந்து இந்த விதிமுறைகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்று தீர்மானிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றச்சு அவருக்கு உள்ள உரிமைப்படி அவர் அந்த கட்சியின் சின்னத்தை எந்த வேட்பாளர் அந்த அணி அவங்க தேர்ந்தெடுத்துக்காங்களோ அந்த வேட்பாளருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம். அது எடுபடக்கூடியது. ஏன்னா அவங்க சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தான் அது சரிப்படும். ஒருவேளை வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த முடிவுக்கு வர முடியாமல், ஏன்னா நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பிறகு அவசியமானால் எங்களை கூப்பிட்டு எங்களை நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருப்பார்கள். அந்த காரியமெல்லாம் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அந்த தகவல் மட்டும் சொல்றதுக்காக நேரடியான விசாரணைக்கு ஹியரிங்க்கு மார்ச் 22ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம். அதனால அதுக்கப்புறம் வந்து அவங்க டெசிஷன் கொடுக்கணும். அந்த டெசிஷன் வந்து
இந்த சின்னம் ஒதுக்கீடு பண்ற வேண்டிய தினத்துக்கு முன்னால் கிடைத்தால் அதுபடி சின்னம் ஒதுக்கீடு படக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். அந்த முடிவு அது தேர்தல் அந்த நாளைக்குள் அந்த தேதிக்குள் கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்கன்னா இந்த முடிவுக்கு நாங்க இன்னும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சின்னம் யாருக்கு போகும் அப்படிங்கிற இஷ்யூ வரும். அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்ப அவங்க சின்னத்தை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். சின்னத்தை பத்தி பேசிருக்கலாம், இல்ல சின்னத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க திரு கோபால்சாமி. சின்னத்தை பத்தியும் அவங்க முதல்ல பொதுச் செயலாளர் நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் நியமனத்தை பத்தி தான் முதல்ல டிஸ்பியூட் இருந்தது. அதற்கு பிறகு நேற்று ஒரு அப்ளிகேஷன் போட்டு தனியா திரு பன்னீர்செல்வம் அணி தரப்புல இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு ரெட்டையில வேணும்னு சொல்லி தனியா கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா அந்த விஷயத்துல தீர்மானம் 22ஆம் தேதி செய்து விட்டால் அதன்படி ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காரு, அவரு அதன்படி செயல்படுவார். செய்ய முடியலன்னா தேர்தல் ஆணையம் என்ன ஆர்டர் செய்வாங்கன்னா 2 பேருக்குமே இந்த சின்னம் இல்லை தனியாக வைக்கப்படுகிறது. இந்த டிஸ்பியூட் இந்த விவாதம் தீர்ந்த பிறகுதான் அது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லலாம். அப்படி இருக்க பட்சத்துல அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் 2 வேட்பாளர்கள் 2 அணியின் 2 வேட்பாளர்களும் அவர்களுக்கும் வேற சின்னங்கள் அவர்களை எடுக்கும்படியாக சொல்வார். இந்த சின்னம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. சோ இப்போ நீங்க சொல்றது படி மார்ச் 22ஆம் தேதி இந்த ஹியரிங் வரப்போகுது. மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள். சோ அடுத்த நாளே அந்த தீர்ப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. 24ஆம் தேதி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் யாரு என்ன சின்னம் கேட்டிருக்காங்க பார்த்து அந்த சின்னம் ஒதுக்கலாமா என்று தீர்மானிப்பார்கள். அந்த சமயத்துக்குள்ள இந்த தீர்ப்பு வெளிவர வேண்டும். அது வரலைன்னா அது தொங்கு நிலை இருந்தால் 2 பேருக்குமே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான 2 பேருக்கும் கிடையாதுன்ற நிலை உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது என்ன மாதிரியான கிரைட்டீரியா எல்லாம் தேர்தல் ஆணையம் பொதுவா கன்சிடர் பண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கட்சியுடைய சட்ட விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில முடிவெடுப்பாங்கன்னு. அந்த சட்ட விதிகளை தாண்டி இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன, ஒரு இடைத்தேர்தல் உடனடியாக வர இருக்கிறது, அதோடைய அவசரம் கருதி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் கணக்கில் எடுப்பாங்களா? அதெல்லாம் ஒன்னும் எடுக்க மாட்டாங்க. என்ன ஏன்னா இவங்களோட முக்கியமான பெட்டிஷன் போடுறச்சு என்ன கேட்டாங்க, நாங்கள் தான் சில பன்னீர்செல்வம் அணின்னு சொன்னாங்கன்னா அவங்க சரியான விதிமுறைகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க விதிமுறைகள் பற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதனால இவங்களை கட்சியிலிருந்து விலக்கி விட்டோம், அது அந்த பொதுச் செயலர் அல்லது மற்ற பொசிஷன்ல விலக்கி விட்டோம், அதனால இவங்க அந்த செயலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுறாங்க, என்னுடைய வேட்பாளருக்கு தான் நீங்கள் சின்னத்தை ஒதுக்க வேண்டும், அதனால சின்னத்துல டிஸ்பியூட் வந்திருக்கு. சின்னத்தை டிஸ்பியூட் வரைச்சையும் யாரு அந்த சின்னத்துக்கு உரிமையாளர் தீர்மானிக்கிறதுக்கு அவங்களோட விதிப்படி யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்களோட கூட இருக்காங்க அப்படின்னு அது பார்ட்டிலையும் பார்க்க வேண்டியிருக்கும், எம்எல்ஏஸ்லயும் பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி நீங்க முலாயம் சிங் அவருடைய பிள்ளை ஒரு தரப்புல இதுக்கு அந்த அகிலேஷ் யாதவ் கேஸ எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. அவங்க சைக்கிள் சின்னத்துக்கு இது பண்ணும்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏ இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி இதுலயும் கணக்கில் எடுப்பாங்க கண்டிப்பா. அப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய ஆதரவு சசிகலா அவர்கள் தரப்புக்கு தான் இருக்கிறத பார்க்க முடியுது. எம்எல்ஏ எம்பி மாத்திரம் இல்லையே, எம்எல்ஏ எம்பி மாத்திரம் இல்லையே, அதுல பார்ட்டி சைட்லயும் பார்க்கணும் இல்லையா? எஸ் எஸ், அதுவும் பார்ப்பாங்க. இப்போ நீங்க சொன்னதுபடி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இப்போ அடுத்த 22, 23ஆம் தேதிகள் அறிவிச்சுட்டா இரட்டை இலை சின்னமும் அவங்களுக்கு அப்படியே போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, அவங்க தான் சரியான, அவங்க நியமித்தவர் சரியானவர் எடுக்கலாம். ஆனா இப்ப புது பாயிண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, நாங்க தான் உண்மையான கட்சி, அவங்க உண்மையான கட்சி இல்லை, அவங்க தான் உண்மையான கட்சி, நாங்க உண்மையான கட்சி இல்லை, அதாவது 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தான் உண்மையான கட்சி. அந்த டிஸ்பியூட்டும் அதுக்குள்ள தீர்மானம் பண்ண முடிஞ்சால் இந்த அணிதான் உண்மையான கட்சி அப்படிங்கிற தீர்மானம், இந்த அணிதான் உண்மையான கட்சி, ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரியானவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம், இதுதான் கட்சி, இவங்க தான் கட்சி, ஆனா இந்த தேர்வு செல்லாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்.
அந்த தேர்வு செல்லாது. அதனால அவங்க கையெழுத்து போட்டு எதுவும் அனுப்பிச்சாங்கன்னா அது செல்லாது. எக்ஸாக்ட்லி, அங்கதான் என்னுடைய கேள்வியும் கூட வருது. இப்போ சசிகலா அவர்கள் தரப்புல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரெட்டையில போயிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வரும்னா தற்காலிகமா அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளரே இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த பி ஃபார்ம்ல யாரு அந்த கட்சி சின்னம் கேட்கக்கூடிய யாருக்கு அதிகாரம் உள்ளதோ, அது கட்சி சின்னம் ஒதுக்கும்படியாக கேட்கும் அதிகாரம் யாரோட உள்ளதோ, அது வேற ஒருத்தர் இருந்தாருன்னா அவரும் கையெழுத்து. அது அதிமுகவுடைய கட்சி கான்ஸ்டிடியூஷன் படி இந்த தேர்தலுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த ஃபார்ம் பி அப்படிங்கிறது, பி ஃபார்ம்ங்கிறது வந்து should be signed only by the general secretary, only by the general secretary அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்படின்னா அது அந்த ஜெனரல் செக்ரட்டரி அவங்க சரியான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை என்று தீர்மானித்தால் அவர்கள் கைது போட செல்லாது. அதான் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்துல கட்சி விதியும் இப்படி சொல்லும் போது வேற அந்த கட்சியில இருக்கிற வேற யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா? இல்ல நீங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்திட்டு ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த பிறகுதான் சின்னம் கிடைக்கும் அப்படின்ற நிலை ஏற்படுமா? அவங்க விதிப்படிதான் அவங்க போகணும். அவங்க விதிகள் என்ன இருக்கோ அதுதான் போகணும். அதாவது சில கட்சிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை இந்த இது சின்னத்துக்காக கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது இன்னார் கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர் அவர் இல்லாத பட்சத்தில் இன்னார் கேட்கக்கூடும் என்று சொல்லியிருப்பார்கள். அது இல்லைன்னா அந்த கட்சி கேட்க முடியாதுங்கிற நிலை உருவாகும். திரும்ப அப்ப மீண்டும் அந்த சின்னம் கிடைக்காத சூழ்நிலையில முடக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ வரலாம். பொருளாளரோ அவைத்தலைவரோ வேற யாரும் கையெழுத்து போட முடியாதுன்ற பட்சத்துல. நான் திரு ஆறுக்குட்டி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பா நிகழ்ச்சியில் இணையக்கூடியவர். நீங்க திரு மதுசூதனன் அவர்களை உங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சு உங்களுடைய பணிகளை ஆர்கே நகர்ல துவக்கி இருக்கிறீங்க. ஆனா இந்த இரட்டையில யாருக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கறதுல ஒரு மேஜர் விஷயம் இருக்கிறதா நீங்க இதுல கருதலையா? திரு சற்றுமுன் பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கூறுகிறார், இந்த மார்ச் 23க்குள்ள இந்த முடிவு வரவில்லை என்றால் சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு. அது பற்றிய உங்களுடைய பார்வை. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இதயம் புரட்சித்தலைவர் அம்மாவருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, அவரால் அடையாளம் காட்டப்பட்டு 2 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக மக்கள் பணியாற்றிய அருமையான ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்னோட பணியான வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு புரட்சித்தலைவர் அம்மாவின் விட்டு சென்ற பணியை அருமையான ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக யாரை அறிவித்திருக்கின்றார்கள்? கழகத்திற்காக 72 இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கத்திற்காக சிறை சென்று பல்வேறு போராட்டங்களை கலந்து 5 ஆண்டு காலம் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பணியாற்றி சிறப்பாக முறையிலே இன்றைக்கு அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட யாரை? கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற அருமையன் மதுசூதனன் அவர்களை. நாங்களெல்லாம் அங்கே அருமையன் மதுசூதனன் அறிவிக்கப்பட்டு நாங்களெல்லாம் நேரடியாக அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று ஒரு அனைவருமே நாங்களெல்லாம் பல்வேறு பகுதியிலே அந்தந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து மக்கள் அங்கே அந்த வருகின்ற தேர்தலை எப்படி பணியாற்றுகின்ற அடிப்படையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்றைய தினம். அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிக்கு செல்கின்ற போது பெண்கள், குறிப்பாக பெண்கள் 300-400 பேருக்கு மேற்பட்ட மக்கள் எங்களையெல்லாம் சந்தித்து நிச்சயமாக அருமையான மதுசூதனன் வெற்றி வருவார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சித் தலைவர் அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்ட அருமையான ஓபிஎஸ் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டு கடைசியாக சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது மாற்று வேட்பாளராக அருமையான மதுசூதனன் மாற்று வேட்பாளர் போட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார் அருமையான ஓபிஎஸ் அவர்கள். நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்கும். திரு ஆறுக்குட்டி, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க திரு மதுசூதன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, அதனால புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கேள்வி, இரட்டை இலை சின்னம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்றீங்க. எந்த அடிப்படையில அதை சொல்றீங்க? எந்த விதிகளின் அடிப்படையில உங்களுக்கு தான் அது ஷுவரா வரும் அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க? இல்லை, எங்களை பொறுத்தளவில் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவர்களுக்கு
நாங்களெல்லாம் சேர்ந்துதான் அங்கே கையெழுத்திட்டோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை எனக்கு. ஆனால் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்தில் அப்படித்தான் பொதுக்குழு தேர்ந்தெடுப்போம், அது பிரச்சனை இல்லாமல் இருக்கின்ற போது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்துத்தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கழகத்திலே பல்வேறு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் அவரை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொள்ள முடியாத அடிப்படையிலே தேர்தல் நடத்தி அப்பொழுது பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லிக் கொள்கிறேன். இல்ல நீங்க அதாவது நீங்க சொல்றது வந்து வி.கே. சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் வந்து செல்லாது அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. அதே செல்லாது. ஆமா, சற்று முன் திரு கோபால்சாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருந்தாரு, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். அவர் சொன்ன கருத்துக்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இல்லை, அவங்களோட நியமனம் செல்லாது என்ற ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்தாலும் கூட அந்த சின்னத்தை பெறுவதற்கு பொருளாளரோ அவைத்தலைவரோ கையெழுத்து போட முடியாது. ஏன்னா உங்களோட கட்சியோட சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா பொதுச் செயலாளர் மட்டுமே கையெழுத்து போடணும்னு சொல்லுது. அப்ப பொதுச் செயலாளரே இல்லன்னா சின்னம் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை தானே உருவாக போகுது. அது தேர்தல் கமிஷன் என்ன முடிவெடுக்குதோ அதை கட்டுப்பட்டு போவோம் நாங்கள். அப்போ இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டா பரவாயில்லையா? அது நீங்க ஏற்கிறீங்களா? அது பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் அது கட்டுப்பட்டு போகணும். இல்ல இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது என்ற ஒரு முடிவு வந்ததுன்னா, ஏன்னா எங்களால மார்ச் 23க்குள்ள இதுல முடிவு எடுக்க முடியாது, 24க்குள்ள முடிவு எடுக்க முடியாது, 2 பேருக்கும் சின்னம் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தேர்தல் எடுத்தால் உங்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்? கண்டிப்பா முடிவெடுக்கிறதுக்கு நான் கட்டுப்பட்டு தானே போகணுங்க. அப்புறம் அதுக்கு முடிவு வந்து எங்களுடைய தலைமை முடிவெடும். ரைட், உங்களுடைய அது தலைமையுடைய முடிவாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் அதிமுக சார்பாக நம்மிடையே தற்போது முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை பொறுத்தவரை நான் திரு ஆர்குட்டி அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தது போல சற்று முன் நம்மிடையே முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சொன்னக்கூடிய விஷயம், மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு இப்போ ஒரு ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க. உங்களுடைய தரப்புல நீங்க இன்னும் கால அவகாசம் வேணும்னு சொல்லி மனு போட்டிருக்கீங்க. மார்ச் 24ஆம் தேதிக்குள்ள முடிவு எடுக்கலன்னா சின்னம் 2 பேருக்குமே கிடைக்காதுன்ற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இன்னும் வேகமா ஹியரிங் வைங்கன்னு தானே சொல்லணும். இன்னும் கால அவகாசம் நீட்டிச்சுட்டு போனா சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம்னு அவர் சொல்றாரு. இல்ல ஹியரிங் அன்னைக்கு அவங்க அட்டெண்ட் பண்ண போறாங்க, தன்னுடைய வாதங்களை சொல்ல போறாங்க. நேற்றைய தினமே வந்து நமக்கு சற்று முன் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் வந்து நீங்க இன்னும் கால அவகாசம் மார்ச் 22 அன்னைக்கு வேண்டாம், இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு வேண்டும்னு கேட்டுக்கிறதா தான் செய்தி. அந்த செய்தியை நான் வந்து ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கின்றேன். பொதுவாக வந்து பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 50 மாவட்ட கழக செயலாளர், அதில் ஒரே ஒரு மாவட்ட கழக செயலாளரை தவிர 49 கட்சி ரீதியான மாவட்ட கழக செயலாளர்கள், அந்த பாடி யார் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களோ எல்லோரும் இணைந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவு காரணமாகத்தான் இந்த சூழல். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்றைக்கி எதிர்த்து அங்கே நிற்கக்கூடியவர்களும் வாய்மொழியாக சொல்லி கையெழுத்திட்டு பொதுக்குழு செயற்குழு அப்பர் பாடி யார் தீர்மானிக்க முடியுமோ அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து தற்காலிகமான பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவருடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பதவி இல்லாமல் என்ற நிலையில தான் தனக்காக இந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்கிறார். அன்பு சகோதரர் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சகோதரர் ஆறுக்குட்டி அவர்கள் மீது எப்பொழுதும் ஒரு ஈடுபாடு. என்னென்னா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அவர் ஒரு டீம் வச்சுருக்கார். ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திற்கும் அம்மாவுக்காக, கட்சி வெற்றிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவர். ஏன் இப்படி வழிமாறி போய்விட்டார் என்ற வருத்தம் எனக்கு ரொம்ப. கூப்பிடுறீங்களோ? தாராளமா இப்ப வந்தா கூட நான் கையோட பிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில எனக்கு அவர் மீது எந்த விதமான அவர் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உள்ள ஒரு மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். நான் வேறு எந்த காரணத்துக்காகவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த ரெட்டலை சின்னத்திற்காக என்றும் புரட்சி தலைவர் ஏற்படுத்திய இந்த ஒரு சின்னம் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற அந்த துடிப்பு இல்லையே. ஏன் இப்படி வழிமாறி போய் கட்சிக்கு எதிரான அந்த சின்னம் முடக்க வேண்டும் என்பதிலே ஒரு சுயநல நடவடிக்கையாக இப்படி பேசுவது என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லாமல் இரட்டை சின்னத்திலேயே
துணை பொதுச் செயலாளர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறப் போகின்றார்கள் So, உங்களுக்கு தான் சின்னம் வரும்ன்றதுல நீங்க நம்பிக்கை ஊர்ஜிதமாக இருக்கின்றோம். மார்ச் 22 அந்த ஹியரிங் நடக்க போதா, அதுக்கு அடுத்த நாள் உடனடியா முடிவு வரப்போதாங்கிறத பொறுத்து அது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் விஜயதரணி அவர்களுடைய நான் வந்துடுறேன் சார். நான் விஜயதரணி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை இந்த ஒரு விஷயத்துல பெற விரும்புறேன். இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் இப்போ இருக்கு. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரும் அதை தெரிவிச்சிருக்கிறாரு. சோ இரட்டை இலை சின்னம் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கூட்டணிக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்க நிச்சயமா அது இருக்கும். ஆனா முதலாவது வந்து இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை இவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு சின்னத்தை இல்லாம ஆக்குற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாகவே அது ஒரு வருத்தமான விஷயம்தான். இருந்தாலும் கூட ஏன்னா பிரதான திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்காங்க தமிழகத்தை. அந்த வகையில் இந்த சின்னம் வந்து ஏற்கனவே ஒரு முறை முடக்கப்பட்டது வரலாறு. அதன் பின்னர் அது எப்படியெல்லாம் மாறி வந்தது நமக்கு தெரியும். அதே போல் இன்றைய சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இதில் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எல்லோருமே சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து அவங்கள கொண்டு வராங்க. இப்போ எதிரணியாக நிற்கிறவங்களும் சேர்ந்து கொண்டு வராங்க. ஆனால் அது ஒரு பொதுக்குழுவாக நடைபெறலை, பொதுக்குழு தான் அது. ஆனா எல்லாரும் 1.5 கோடி மெம்பர்ஸும் சேர்ந்து வாக்களிச்சிருக்கணும், கூப்பிட்டுருக்கணும். சட்ட விதி. பொதுக்குழுவுடைய உறுப்பினர்கள் 2090 பேர் வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது போட்டி வேட்பாளரும் அங்க இல்ல. ஒரு போட்டி வேட்பாளர் இருந்திருந்தாலும் தேர்தலே இல்ல, நியமனம், தற்காலிக பொதுச் செயலாளர் ஒரு நியமனம் தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு போட்டி வேட்பாளர் என்று ஒன்னு ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்ணி இருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். போட்டி வேட்பாளரே இல்லை. எப்பொழுதும் போல அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே போல போட்டியிட்ட பொழுது யாருமே போட்டி வேட்பாளர் இல்லாத பொழுது ஒரு பொதுக்குழு எவ்வாறு அவரை தேர்ந்தெடுத்த ஒரு மரபு இருக்கிறதோ, அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டு போட்டி வேட்பாளர் இல்லாம போனது. இப்ப தேர்தலே இல்ல, இது வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் நாங்க விரைவில் தேர்தல் நடத்துவோம் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த நடைபெற்ற விதம், அந்த நடைபெற்ற விதத்தை தான் எதிர் அணியினர் சேலஞ்ச் பண்றாங்க. அப்படி பார்க்க போனால் இப்ப தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை. இதுல வந்து அந்த நடைபெற்ற விதத்தை எடுத்துக்கொள்வதா, இல்ல அவங்க சட்ட விதிகளுக்கு புறம்பாக இந்த நடைபெற்ற விதம் இருக்கிறதா, அல்லது ஒரு போட்டி வேட்பாளர் இருந்து இவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்பட்டால் அது தேர்தலாக பார்க்கப்படுமா, இல்ல தற்காலிகங்கிற வார்த்தையினால இங்க பிரச்சனை இருக்கா, இவ்வளவும் தீர்மானிக்க நிச்சயமாக சட்ட நுணுக்கங்கள் இருக்கு, மைக்ரோ சப்ஜெக்ட்ஸ் அதுல இருக்கு. அதனால இந்த மைக்ரோ பாயிண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியா 22ஆம் தேதி பர்சனல் ஹியரிங் வச்சுட்டு உடனடியா ஒரு தீர்ப்பை வழங்குங்கிறது எனக்கு ஆணித்தரமாக சந்தேகம் இருக்கிறது. அதில் நிச்சயமா அவங்க வந்து ஒரு வாரமோ 10 நாளோ நிச்சயமா எடுத்துக்கோங்க. ஒருவேளை விருப்பமா இல்ல சந்தேகமா தான் இருக்கு. விருப்பம்ங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. எதுவுமே அழிய பண்ணோங்கிறதெல்லாம் என்னுடைய இது கிடையாது. எல்லாமே மேலோங்கி நிக்கணும், எதிர்த்தரப்புல கூட மேலோங்கணும்னு நினைக்கிறாள். நம்மளுடைய திறமையில தான் நம்ம வெற்றி பெறணும், அதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்படி பார்க்க போனால் இவங்களுக்கு ஒருவேளை அந்த சின்னம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கிடைக்கலாம், அதுக்கு முன்னாடி கிடைச்சிடலாம், ஜூலைல வரப்போற பிரசிடென்ட். ஆகையால் தேர்தல் ஆணையம் வந்து அவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி காலைல ஹியரிங்க முடிச்சு ஈவினிங்கா ஒரு ஆர்டர் இரட்டை இலை சின்னத்தின் மீது இவருக்குத்தான் சொந்தம்னு கொடுக்க முடியாது. இந்த எதிர் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே சைனிங் பவர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அங்க இரட்டை இலை சின்னம் கேட்டே பிரயோஜனம் இல்லை திரு பன்னீர்செல்வம் அணியில. ஆகையால் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது தள்ளி போடப்படும். நிச்சயமாக இத்தனை பிரிவுகளுக்கு மத்தியில் திமுக நிச்சயமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது எங்கள் கூட்டணியில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பிரியறதுனால திமுக வெற்றி பெறுதுன்னு சொல்றதை விட இன்னைக்கு திமுக எங்களுடைய கூட்டணி வந்து தமிழகம் எங்கும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நான் திரு தமிழ் அழகன்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து இருக்கீங்க. உங்களுடைய தொகுதியில நான் சற்று முன் இடைவேளைக்கு முன்பு குறிப்பிட்டது போல பிரதானமான வாக்காளர்கள் வந்து இளம் வாக்காளர்களா இருக்காங்க. 40 வயசுக்கு குறைவானவங்க 2.5 லட்சம் பேர்ல 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு குறைவு, 75,000 பேர் வந்து 30 வயசுக்கும் குறைவான இளைஞர்களா இருக்காங்க. சோ இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட சின்னம்ங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய பிரையாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இரட்டை இலை முடங்கல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சின்னத்தை பார்த்து வாக்களிக்காம வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை இளைஞர்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த வட்டம் ஏதாவது நீங்க ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை ஆனா திருவிழா மாதிரி நடக்கும். மக்கள் குறைவு. இப்ப அம்மா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
அந்த ஆஃபீஸை அந்த கலெக்டரேட் அது தாலுகா ஆஃபீஸில் மக்கள் வந்து மனு கொடுக்குறவங்க எவ்வளவு பேர் அந்த தெருவில் ஃபுல்லாகவே மனு எழுதி கொடுக்குறதுக்கே ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அந்த தெருவுக்குள்ளே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். செவ்வாய்க்கிழமை ஆனால் எங்களுக்கு திருவிழா மாதிரி தான். அப்பேற்பட்ட தொகுதியில் இப்போ வந்து நாங்கள் போய் மலைச்சு நிற்கிறோம், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற சின்னம் வந்து எனக்கு ஒரு பெரிய பேரியராக தெரியல. யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க சின்னத்தின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்கன்னு இந்த வட்டம் நிச்சயம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ரெட்டையில உதயசூரியன் அப்படின்ற 2 சின்னத்துக்கு ஒரு தனி மதிப்பு நம்ம ஊர்ல இருக்கிறதா உங்களுக்கு தெரியலையா? இந்த தடவையில் அதாவது இந்த தேர்தலில் நிச்சயம் இருக்காது. கிராமங்கள்ல நிச்சயம் உண்டு. உதயசூரியன் இங்க அந்த குடும்பங்கள் ரெட்டை இலைன்னா அது இந்த டவுன்ல அது இந்த இளைஞர்களுடைய இப்ப உள்ள சூழ்நிலையில நிச்சயம் வந்து சின்னம் வந்து ஒரு யார் வெற்றி பெற்றாலும் அந்த சின்னத்தால், அதாவது சின்னத்தை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயம் வெற்றி பெற்றவங்களுக்கு 2 ஈக்குவல் தான். 50%. எதன் அடிப்படையில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு இதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிறதுல வந்து இளைஞர்களுடைய நம்ம அந்த பதில் மேல் போட மாதிரி இருக்காங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்ப ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து யாருக்கு நமக்கு வாக்களிக்க போறோம், பெண்களுடைய ஓட்டை நீங்க சாதாரண இட போட முடியாது. கிட்டத்தட்ட சரிபாரி பெண்கள், ஆண்களை விட ஒரு 6000 பேர் 7000 பேர் பெண்கள் கூட நினைக்கிறேன் உங்களுடைய தொகுதியில. ஆமா, அதே மாதிரி அதாவது சின்னமோ பணமோ எதுவுமே இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியத்துவம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ பியூர்லி அந்த வேட்பாளருடைய மெரிட்டை வச்சு தான் நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு, ஒரு இப்ப தற்பொழுது ஆளுகிற கட்சி எதுவோ அது இந்த தொகுதிக்கு இன்னும் நன்மையை கொண்டு சேர்க்கும்னு நம்பி ஆளுங்கட்சி தரப்புல யார சின்னத்துக்கு அப்பாற்பட்டு யாரை நிறுத்துறாங்களோ அதுக்கு அந்த மேல பார்த்துட்டு வரோம். இடைத்தேர்தல் தொடர்ந்து இடைத்தேர்தல் அப்படி பார்த்துட்டு வரோம். அந்த கண்ணோட்டத்துல சிலர் பார்ப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாளா உடஞ்சு நிக்குது இந்த கட்சி, இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஆளுங்கட்சி இது கண்டினியூ ஆகுமோ தெரியல, கலைஞ்சு போயிடும் கவர்மெண்ட் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு சலசலப்பு இருக்கிறதுனால நாம ஏன் இந்த அடுத்தது பெரிய அளவுல திமுக வரப்போகுது தமிழ்நாடு எங்கும், அதனால பேசாம திமுகவே வரட்டுமே அப்படின்னு சொல்லி அப்படி கூட வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு விதமான பார்வை இதுல இருக்கலாம். இளைஞர்கள் குறிப்பா நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்த்தோம், பல இடங்கள்ல பார்க்கும்போது அவங்க எல்லா கட்சிகளையும் சமமா விமர்சிக்க கூடியவர்களா இருக்காங்க. நீங்க தப்பு பண்ணீங்க, ஆனா நீங்களும் அந்த காலத்துல தப்பு பண்ணீங்க, இவங்களும் பாஜகவும் தப்பு பண்ணாங்க, காங்கிரஸும் தப்பு பண்ணாங்க, எல்லாரையும் விமர்சிக்க கூடிய பார்க்கவும் எந்த அரசியல் கட்சியும் வராதீங்கன்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சொன்னதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களுடைய நம்பிக்கை திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு எப்படி பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய விருப்பம் எல்லாம் கோரிக்கை எல்லாம் என்னன்னா, இவ்வளவு தூரம் எல்லாரையும் சமமா வச்சு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் வந்து கட்டாயமா ஓட்டு போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் உண்மை நான் சொல்றது. இவங்க விமர்சனம் அதிகமா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய பண்றவங்க வாக்குச்சாவடி பக்கம் வராங்களாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு இன்னுமே. ஆகையால் கட்டாயமா யாருக்கு வேணா ஓட்டு போட்டோம், ஆனா கட்டாயமா வந்து ஓட்டு போடணும்ங்கிறது முதல் கோரிக்கை. அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா சரியான நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது யாரா இருந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். ரைட், ஓகே. அந்த ஆன் தட் நோட் நான் வந்து திரு ஆறுக்குட்டி அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியா ஆர்கே நகர் பார்க்கப்படுகிறது. அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய அணி எப்படி பெறும்னு நினைக்கிறீங்க? எந்த அடிப்படையில பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? கண்டிப்பாங்க. அன்புச்சோரி கோவிலேந்திரா அவர்கள் என்னை சிறப்பாக வந்து நல்லா பணியாற்றக்கூடிய சொல்லியிருக்கார். ஆனால் நான் 2வது முறையாக வெற்றி பெற்று விட்டேன். ஆனால் கோவிலேந்திரா அவர்கள் அண்ணாநகர் தொகுதியிலே போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு எழுதுவார். அவர் அதுக்காக நான் மன வருத்தப்படுகிறேன். சரியான வழித்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இளைஞரை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே தமிழக முதல்வராக அம்மாவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி உடனடியாக டெல்லி சென்று டெல்லியில் இருந்து 2 நாட்கள் அங்கே இருந்து இங்கே வந்தவுடனே இந்த ஜல்லிக்கட்டை திறந்து வைக்கின்ற அடிப்படையில் அங்கே அலங்காநல்லூர் பகுதி செல்கின்ற பொழுது அங்கே அவர்களெல்லாம் மக்கள் இன்றைக்கு மட்டும் திறந்து வைக்கக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்ன உடனே உடனடியாக புன்சிரிப்போடு அதற்குண்டான ஏற்பாடு செய்கின்ற அடிப்படையிலே சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சட்டத்தை நிறைவேற்றியவர் ஓபிஎஸ் அவர்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய நபராகவும் திரு பன்னீர்செல்வம் இருந்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனா அது முதல்வர் இருக்கும்போது கேட்டாங்க, அது முடித்து கொடுத்தோன்னே அவங்க எல்லாம் வாழ்த்துறாங்க. எப்பவுமே
அது ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது சரியில்லைங்கிற போது சரியா பண்ற போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வாழ்த்து கிடைச்சது. இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டுல இன்றைக்கு வந்து நான் எடுத்திருக்கின்ற முடிவு, ஜல்லிக்கட்டுல திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த பாராட்டு அவருடைய ஒருத்தருடைய செயல்பாடுக்கு மட்டுமேவா? அவர் கூட அமைச்சரவை எல்லாம் இருந்தது, அவர்களுடைய கட்சி பிரதிநிதிகள்லாம் இருந்தாங்க, அவங்க யாருக்குமே அந்த கிரெடிட் போகாதா? அது ஒரே நபருக்கு மட்டும்தான் போகுமா? இல்லை அப்படி இல்லைங்க. எடுத்த முடிவு வந்து அவர் போய் எல்லாமே முடித்ததுனால அவருக்கு அது இருக்குது. அல்ல அந்த ஆட்சிக்கே இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இருக்குல்ல. அதில் மாற்றுக்கருத்து அம்மாவுடைய ஆட்சிக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் எடுத்துக்கொண்டா நான் வந்து இந்த முடிவு எடுக்கிற போது அண்ணனுடைய ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கின்ற பொழுது இளைஞர்கள்லாம் எங்கு சென்றாலும் வாட்ஸ்அப்பில் போட்டோ எடுக்க வேண்டும், நில்லுங்கள், நீங்கள் தான் முதல் முறையாக ஆதரவு என்ற செய்தியெல்லாம் இளைஞர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள்லாம் நம்முடைய கழகத்தின் அவைத்தலைவர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மதுசூதன் அவர்களை நிச்சயமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார். அது மாற்று கருத்தில்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. நான் கோகுலேந்திரா ஒரு செகண்ட் முக்கியமான சமாச்சாரம். ஹலோ சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. குயிக்கா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு கோவையில் வந்து நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் 675 கோடிக்கு நலத்திட்ட உதவி கொடுக்க வருகின்றார். எங்களுக்கு 3 சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த அழைப்பை கொடுக்கவில்லை. இது கண்டிப்பாக மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அம்மாவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அதற்கு வருகின்ற காலத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ரைட், உங்களுடைய இறுதியான பார்வையை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் கோகுலேந்திரா அவர்களுடைய இறுதியான பார்வை பெறவர் நிச்சயமா நீங்க அவருக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. பட் இந்த இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கறதும் இதுதான் முக்கியம். அவர் பதில் சொல்றதுங்கிறத விட பதில் சொல்லணும். விஜயதரணி அவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆர்கே நகர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சொல்லியிருக்காங்க. ஆர்கே நகரை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு சரியான தீர்வையும் பாதையும் தான் இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். ஏன்னா மழை வெள்ளம் வந்து வந்த நேரங்களில் அனைவருடைய பணியையும் கண்கூடாக அவர்கள் பார்த்திருக்காங்க. அம்மா சார்பாக அம்மா தொகுதியிலே எல்லோரும் அங்கே பணியாற்றி இருக்கின்றோம். எங்களுக்கு நேரடியான அறிமுகம் இருக்கின்றது. அதே போல் வேலைவாய்ப்பு முகாம் என்று அங்கே போடும் பொழுது அந்த மக்கள் அடைந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. அப்போ ஆளுங்கட்சியாக இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் என்பதை விட புத்திசாலிகளாக ஆளுங்கட்சியாக வந்தால் அத்தை அம்மா கல்லூரி அவர்களுடைய ஜெயலலிதாவுடைய லெகசியோட கிளைம் யாருக்குங்கறதானே இப்ப கேள்வியா இருக்கு. அந்த பணியை தினகரன் அவர்களுக்கா மதுசூதனன் அவர்களுக்காங்கறதானே கேள்வியா இருக்கு. இப்ப வந்து அம்மா விட்ட பணிகளை தொடரக்கூடிய நபர் வேட்பாளர் யாரால் முடியும், யாரை தேர்ந்தெடுத்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதையும் அவர் வந்து வேட்பாளர் அறிவித்த நேரத்திலேயே திருப்பியும் எந்த குழப்பமும் வராது, நான் முதலமைச்சராக வரமாட்டேன், அம்மா விட்ட பணிகளை செய்வதற்கே எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த பணியை இந்த வேட்பாளராக வந்திருக்கின்றேன் என்பதை சொல்லியிருக்கின்றார். அதனால் அவங்க வந்து நல்லா நாங்கள் டவுன் டு எர்த் வந்து அந்த தொகுதியில் நிறைய பேர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயம் இருக்கின்றது. அதனால் இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், விட்ட பணிகள் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க, பாலிடெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க, பாலம் கொண்டு வந்திருக்காங்க, அறிவிக்கப்பட்டிருக்கு, கொண்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது கட்டடம் தான் கட்டணும். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ஒரு கட்டடங்கள்ல நடந்துட்டு இருக்கும்போது அந்த கட்டட பணிகள் இருக்கு. எல்லா பணிகளும் பெரிய பெரிய அளவிலே பணிகள் அறிவிக்க, பாலம் ஒன்று முடிச்சிருக்காங்க, இன்னொரு பாலம், மெட்ரோ இருக்கு, எல்லா அடிப்படை வசதிகள், தண்ணீர் வசதிகள், எத்தனையோ வசதிகள் அங்கே செய்து கொடுக்கணும். என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, பிகாஸ் ஆஃப் த லிமிட்டட் டைம். அதனால நிச்சயமாக அவர்கள் அம்மாவின் பணிகளை செய்யக்கூடிய ஒரு நபரைத்தான், கழக துணை பொதுச் செயலாளராக இன்று அறிவிக்கப்பட்டவரைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்பது எங்களுடைய தாழாத நம்பிக்கை. அதே போல் இந்த ஜல்லிக்கட்டில் அவர் சொன்னார் இல்லையா, ஒரே ஒரு பாயிண்ட், ஃபுல்லாலாம் நான் சொல்லலை. ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூரில் போய் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அலங்காநல்லூரில் அதுக்கு முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்பொழுதே இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனை, அதில் நிறைய ஊடுருவல், இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அவருடைய திறமையின்மையை காண்பிக்கின்றது. மத்திய அரசில் போய் பேசி கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சிஎம் ஹி ஹேஸ் டு கெட் அப்டேன் தி ஆல் த இது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த இடத்துல போகணும். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்தாலும் நடத்த விட மாட்டோம் என்று அந்த மக்கள் சொன்ன உடனே புன்சிரிப்பாக இருந்தாலும் புன்சிரிப்பு இல்லைனாலும் ஆட்சிக்கு அவமானம்.
அவர் போய் வந்தது என்பது ஆட்சிக்கு அவமானம். அதனால் அதை யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அதை யாராலையும் நியாயப்படுத்தி விட முடியாது. ஆகவே நிச்சயமாக ஆர்கே நகர் மக்கள் மிக திறம்படைத்தவர்கள், புத்திசாலிகள், சரியான தேர்வை செய்வார்கள். ரைட். அனைத்து கட்சிகளுமே மக்கள் சரியான தேர்வை செய்வார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சரியான தேர்வு யாராக இருக்க போகிறது என்பதை அந்த மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரப்போகிறது. இந்த ஒரு தேர்தலை பொறுத்தவரை இரட்டை இலை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க போகிறதா, இந்த தேர்தலை மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இரட்டை இலை இருக்க போகிறதா, அல்லது திரு தமிழழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல சின்னவெல்லாம் முக்கியம் இல்லை, நாங்கள் வேட்பாளர்களை பார்த்துதான் ஓட்டு போட போகிறோம் என்ற ஒரு நிலையை மக்கள் எடுக்க போகிறார்களா? இப்படி பல்வேறு சிக்கல்கள் 22ஆம் தேதி வரை இந்த சிக்கல் தொடர போகிறது. 22ஆம் தேதி அந்த தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய ஹியரிங்கிற்கு பிறகு அடுத்த ஓரிரு நாட்களில் தீர்ப்பு வெளியாகுமா, அல்லது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேயர்களே, நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.